வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டான ஒரு ஆர்ட் பண்ண போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருந்த ஒரு மொபைல் ஃபோன் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. நான் கடையிலலாம் கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இந்த ஃபோனை வந்து சும்மாவே இருந்ததா, அதனால வந்து இதில் ஒரு ஆர்ட் பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. இந்த ஆர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி மொபைல் ஃபோனுக்கு பதிலாக கார்ட்போர்ட் பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டு அதை சுற்றியும் மாஸ்கிங் டேப் ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த ஃபோனை சுற்றியும் மாஸ்கிங் டேப் ஒட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஓரத்தில் மாஸ்கிங் டேப் இருந்தால் ஒட்டிக்கோங்க. இல்லைனா அதுக்கு பதிலாக நியூஸ் பேப்பரை ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. இது மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஒரு பேஸ் கோட் வந்து கொடுக்க போகிறேன். அதுக்காக ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட செஸ்ஸோ இருந்ததுன்னா செஸ்ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு ஸ்பாஞ்ச் ப்ரஷ் எடுத்துகிட்டு இது ஃபுல்லாகவே நான் இந்த ஒயிட் கலர் பெயிண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம டபுள் கோட்டிங் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்து அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆன பிறகு நான் அடுத்து மறுபடியும் கொஞ்சம் ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து ஃபுல்லாகவே நான் டேப் பண்ணி பெயிண்ட் பண்ணிட்டேன். அடுத்து என்கிட்ட ஒயிட் கலரில் இருக்கிற எம்சில் இருந்தது. இந்த மாதிரி எம்சில் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஃபெவிக்ரில் பிராண்டில் மோல்டிட் கிளே கிடைக்கும். அந்த ஏர்ட்ரை கிளே இருந்ததுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்ககிட்ட பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இருந்துச்சு அப்படின்னாலோ இல்லை சாக் பீஸ் இருந்துச்சு அப்படின்னா சாக் பீஸை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதை நீங்கள் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் க்ளூ சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி கொஞ்சமாக லைட்டாக கையில் ஆயில் தொட்டுட்டு நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்காக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரெசின் ஹார்ட்னர் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிளே எடுத்துகிட்டு தரையில் வச்சு இதை நல்லா ரோல் பண்ணிக்கிறேன். இப்படி ரோல் பண்ணும்போது இது ஒட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து டால்கம் பவுடர் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஸ்டிக் ஆகுது. அதனால நான் வந்து கொஞ்சமாக டால்கம் பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ரோல் பண்ணிக்கிறேன். இப்படி ரோல் பண்ணும்போது ஒரே சைஸுக்கு இருக்கணும். ஒரு சைடு வந்து கொஞ்சம் திக்காகவும் இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் தின்னாகவும் இருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த ஆர்ட் வந்து கரெக்டாக வராது. இப்படி ரோல் பண்ணுறது ஒரு த்ரெட் மாதிரி ஈவனாக இருந்தது அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் ஒட்டுறதுக்காக ஃபெவிகால் யூஸ் பண்ண போகிறேங்க. நீங்கள் உங்ககிட்ட எந்த க்ளூ இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. க்ளூ யூஸ் பண்ணும்போது தேவையான அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக க்ளூ போட்டிங்க அப்படின்னா ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்போ இந்த மொபைல் ஃபோனுக்கு ஒரு பார்டர் மாதிரி நான் செய்ய போகிறேன். அதுக்காக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு த்ரெட் மாதிரி நம்ம இதை ரோல் பண்ணி வச்சுக்கோல அதை வச்சு இந்த மாதிரி நான் கரெக்டாக வச்சு ஒட்டிக்கிறேன். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடுறேன். இப்போ 2 சைடு ஒட்டியிருக்கோம்ல, இதே மாதிரியே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 2 சைட்லேயும் நான் இதை வச்சு ஒட்டிக்க போகிறேன். இப்படி நம்ம ஸ்டிக் பண்ண பிறகு இதில் நீங்கள் இப்படியே ப்ளைனாக வச்சுக்கிறதுனாலும் நம்ம வச்சுக்கலாம். நம்ம இதில் வந்து வேறு ஏதாவது டெக்ஸ்சர் மாதிரி டிசைன் கொடுக்குறதுனாலும் நம்ம கொடுக்கலாம். அதுக்காக வந்து காலியான ரீஃபில் இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரீஃபில் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை ப்ரெஸ் பண்ணும்போது குட்டி குட்டியாக சர்க்கிள் மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நான் வந்து ஒரு கிளே டூல் யூஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன லைன் மாதிரி கொஞ்சம் க்ராஸாக இருக்கிற மாதிரி நான் போட்டு விட்டுக்கிறேன். இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவும் போட்டு விடலாம். இல்லை வேறு ஏதாவது நெயில் ஆர்ட் டூல் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி டாட்ஸ் மாதிரி நீங்கள் வச்சு விடலாம். அது வந்து உங்கள் இஷ்டம்தான். இப்போ 4 சைட்லேயும் இந்த மாதிரி டிசைன் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து மிரர் எடுத்துக்கிறேன். பெரிய சைஸில் சர்க்கிள் ஷேப்பில் ஒரு மிரர் எடுத்து ஃபஸ்ட்டு நான் சென்டரில் வச்சு பார்த்தேன், கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இதை வச்சு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். இப்போ இதை சுற்றியும் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம ரோல் பண்ணி வச்சோம்ல அதே மாதிரி எடுத்துகிட்டு இதை சுற்றியும் இந்த கிளே வச்சு நான் ஒட்டிடுறேன். இப்போது இதில் டிசைன் பண்ணுறதுக்காக மீடியம் சைஸில் டாட் வைக்கக்கூடிய நெயில் ஆர்ட் டூல் எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணி சுற்றியும் சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்போ மறுபடியும் கிளே ரோல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிரர் ஒட்ட வச்சு அதுக்கு சுற்றியும் வந்து கிளே ஒட்ட வச்சோம்ல அதுக்கு ஒரு பார்டர் மாதிரி நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது நான் எப்படி ஸ்டிக் பண்ணியிருக்கேன்னா இதுக்குள்ளேயே நான் வந்து சின்ன சின்ன மிரர் ஒட்ட போகிறேன். அந்த மிரர் ஒட்டுறதுக்கு கரெக்டான கேப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் இதை ஒட்டியிருக்கேன். அடுத்து இந்த 4 கார்னர்லையும் உள்பக்கமாக 2 லைன் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கர்வாக இருக்கிற மாதிரி நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோவில் எங்களோட நேம் சொல்லி ஹாய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹாய் ரித்விகா, கே தாரணி, சித்தி ஃபாத்திமா, கீர்த்தி ராஜன், ஹரிணி, கிரீஷ்மா, சவிதா, ரூபினி, உமையாள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஹாய் குட்டீஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இப்போ 4 சைட்லேயும் இந்த மாதிரி நம்ம ஒட்டினதுக்கப்புறம் இதுலேயும் நம்ம ஏதாச்சும் நம்மளுக்கு பிடிச்ச பேட்டர்னில் டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்டருக்காக யூஸ் பண்ணோம்ல சின்ன சின்ன லைன் மாதிரி அதே மாதிரி ஒரு பேட்டர்னை வந்து நான் எல்லா இடத்துக்கும் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ட்ரை ஆன பிறகு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும். பெயிண்ட் பண்ணுறதுக்காக நான் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ரெட் கலர், ஆரஞ்சு கலர், எல்லோ கலர் இந்த 3 கலரை நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் தண்ணி கலக்கலைங்க. இந்த பெயிண்ட் ஒருவேளை ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அப்போ வேணால் நீங்கள் தண்ணி கலந்துக்கோங்க. இப்படி நம்ம பெயிண்ட் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே க்ளே யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து பெயிண்ட் பண்ணக்கூடாது. அது வந்து அப்படியே ப்ளைனாக தான் இருக்கணும். எந்த இடத்துலலாம் அப்படியே ப்ளைனாக எம்ப்டியாக இருக்கோ அந்த சர்ஃபேஸில் மட்டும் நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச கலரில் கலர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் எல்லோ கலர் கொடுத்துருந்தேன். இப்போ இந்த ஓரங்களில் ஃபுல்லாகவே ஆரஞ்சு கலர் எடுத்து நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன். இப்படி கலர் பண்ணும்போது இந்த ப்ரஷ்ல வந்து தேவையான அளவுக்கு பெயிண்ட் லோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னாலும் கரெக்டாக இருக்காது. கம்மியாக எடுத்தீங்கன்னா அந்த பெயிண்ட் ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன லைன்ஸ்லாம் அப்படியே தெரியும். அப்படி இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஆரஞ்சு கலர் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் எல்லோ கலர் எடுத்து நான் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் இந்த உள்பக்கமாக இருக்கிறது 4 சைட்லேயுமே கார்னரில் ரெட் கலர் எடுத்து கொடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. நம்ம இந்த க்ளே ஒர்க் பண்ணியிருந்தோம்ல, அதில் ஃபுல்லாகவே ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கோட்டிங் கொடுத்துட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு நல்லா பிரைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த 4 கார்னர்லேயும் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு, என்கிட்ட சின்ன சைஸில் சர்க்கிள் ஷேப்பில் மிரர் இருந்துச்சு. அதை எடுத்து இந்த 4 கார்னர்லேயும் நான் ஒட்ட வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம்ல சர்க்கிள் ஷேப்பில், அதில் வந்துட்டு நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இப்படி க்ளூ அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டான அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 இடத்துல நான் டாட் மாதிரி க்ளூ அப்ளை பண்ணியிருந்தேன். அதில் ஒரு 8 மிரர் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது வந்து 4 கார்னர்லேயும் குட்டி குட்டியாக ஒட்ட வச்சுருக்கோம்ல, அந்த மினி சைஸில் இருக்கிற சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற மிரர் தான். இதை எடுத்துகிட்டு நான் ஈவனான ஒரு கேப் விட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதை ஸ்டிக் பண்ண பிறகு நான் வந்து ஒயிட் கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக டாட்ஸ் மாதிரி நான் வச்சுக்கிறேன். இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன டாட்ஸ் வந்து வச்சு விடுங்க. டாட்ஸ் வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். சிலருக்கு வந்து இந்த மாதிரி டாட்ஸ் வைக்கிறது பிடிக்காதா இருக்கும். ஸோ அவங்க வந்து பிடிக்கலன்னா நீங்கள் இந்த டாட்ஸ் எல்லாம் வைக்க தேவையில்லை. இப்போது இந்த ஓரத்தில் ஒட்டியிருந்த மாஸ்கிங் டேப்பை நான் பிரிச்சுக்கிறேன். நீங்கள் கார்ட்போர்டில் செஞ்சுருந்தீங்கன்னா மாஸ்கிங் டேப்பெல்லாம் பிரிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இதை பிரிக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த பார்டருக்காக நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளே ரோல் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணியிருந்தோம்ல, அந்த க்ளூ வந்து கொஞ்சம் எக்ஸஸ் ஆகி சைட்லலாம் ஒட்டியிருந்தது. இந்த டேப்பை பிரிக்கும் போதே அது தெரிஞ்சது. அதனால் வந்துட்டு ஒரு வெட் கிளாத் யூஸ் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாகவே ஓரங்களெல்லாம் தொடச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி ஒட்ட வச்சோம்ல, அதுலேயுமே கூட அந்த மிரர்லலாம் கொஞ்சம் லைட்டாக க்ளூலாம் பட்டிருந்தது. ஸோ ஒரு வெட் கிளாத் யூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த கண்ணாடி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லா பிரைட்டாக சூப்பராக இருக்கும். இதுக்கு பேக் சைடில் ஃபெவிபாண்ட் மாதிரியான சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு மேக்னெட் ஸ்டிக் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இதுக்கு பேக் சைடில் டபுள் சைடட் டேப் 2 சைடில் ஒட்ட வச்சுட்டு அதை பிரித்ததுக்கப்புறம் வாலில் நீங்கள் ஸ்டிக் பண்ணி வைக்கலாம். இல்லை இதுக்கு பேக் சைடில் ஏதாவது சாட்டின் ரிப்பனோ இல்லை ஏதாவது த்ரெட்டோ அட்டாச் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வாலில் ஹேங் பண்ணி கூட வைக்கலாம். இல்லை டேபிள் டெக்கர் மாதிரி கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டான ஒரு மொபைல் ஃபோனில் தான் நம்ம இதை பண்ணியிருக்கோன்னு நம்ம சொல்லாமல் யாருக்குமே தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஆர்ட். உங்களுக்கும் இது பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.